உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, அல்லேலூயா. சகல பாவத்தையும் இயேசுவின் ரத்தம் சகல பாவத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரித்திருக்கிறது. புதுசாக ஒன்றும் செய்ய போகிறதில்ல, ஃபினிஷ்ட். அடுத்து அவருடைய மாம்சம் பிற்கப்பட்டது நாம் சுகத்தை பெற்றுக்கொள்வதற்காக, நாம் சுகமாயிருப்பதற்காக, என்றென்றும் மரண நாள் வரை சுகமாயிருப்பதற்காக அவருடைய மாம்சம் பிற்கப்பட்டது. அவரோடு கூட நாமும் சிலுவையில் அறையப்பட்டோம். ஹல்லேலூயா. யாங்கிச்சோ ஒரு பெரிய மனிதர், புத்த மதத்தில் பிறந்தவர். அவர் சிறு வயதிலே மிகவும் கொடிய வியாதியினால் பாதிக்கப்பட்டு மரண தருவாய்க்கு போய்விட்டவர். இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டார். கர்த்தர் உயிர் கொடுத்தார். அவர் பெரிய ஊழியங்களை செய்தார். அவருடைய ஊழியத்திலே செத்து போனவர்கள் எழுந்திருக்கிறார்கள், சப்பானிகள் நடந்திருக்கிறார்கள். ஆயிரமான அற்புதங்கள் அவர் ஊழியத்திலே அவரை கொண்டு கர்த்தர் நடத்தியிருக்கிறார். அவருடைய மனைவிக்கு காலில் புண்ணு, சேத்து புண்ணு, பல வருடங்கள் சுகமாகவே இல்லை. ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னாடி அந்த அம்மா காலுக்கடியில் ஒரு துண்டை விரித்து போட்டு அந்த அம்மா காலை தொடச்சி அதுக்கு ஃபுல்லாக ஆயின்மெண்ட் போடுறது யாங்கிச்சோவுடைய வேலை. டெய்லி தூங்கிறதுக்கு முன்னால் அவர் தான் போடணும். போடுவார். 1 வருடம் 2 வருடம் 10 வருடம் பல வருடங்களாகி விட்டது, புண்ணு ஆறல, அப்படியே இருக்கு. அவர் கண்ணீரோட ஜெபம் பண்ணுறாரு. ஐயோ, எத்தனை அற்புதங்கள் கூட்டத்தில் நடக்குது ஆண்டவரே, எனக்கு இரக்கம் காட்ட மாட்டிங்களா? இந்த புண்ணை தொடச்சி மருந்து போட்டுக்கிட்டே இத்தனை வருஷமாக இருக்கனே. ரொம்ப வேதனையோட மனிதன் ஜெபம் பண்ணுவாராம். வருடங்கள் பல ஆகிவிட்டது. ஒரு நாள் வேற ஒரு தேசத்துலேருந்து அவரை பேச கூப்பிட்டுருந்தாங்க. இவரும் போனார். மனைவி சொல்லிச்சா நானும் வர்றேன். சில நாள் கூட போவாங்க, சில நாள் போக முடியாது அவங்களுக்கு. சரின்னு கூப்பிட்டு போயிருக்காரு. அங்கே போய் கூட்டம் நடந்திருக்கு. கூட்டத்தில் இந்த அம்மா முன்னால் கீழே வந்து உட்காந்து முன்னால் கவனிச்சிட்டு இருந்திருக்காங்க. ரேஸில் ஜபம்லாம் பண்ணி முடித்தாச்சு. ஜபம் முடிஞ்சு சுகமானவங்கள்லாம் எந்திரிச்சு அல்லேலியா ஆமேன்னு எல்லாம் சொல்லி முடித்தாச்சு. ஹோட்டலுக்கு 2 பேர் திரும்பி வர்றாங்க. வந்த உடனே ரூம்குள்ளே நுழைஞ்ச உடனே நம்ம பெரிய ஹேண்ட்பேக் வச்சுருப்பாங்களாம். இவ்வளோ பெரிய ஹேண்ட்பேக் திறந்தாக்க வெறும் மருந்து பாட்டிலும், மருந்து இது அது கிடக்கும். அப்புறம் திங்கிறது தீனி கிடக்கும், குக்கீஸ், அப்புறம் மேக்கப். அவர் சொல்லுவார், வயசு கூட கூட ஹேண்ட்பேக் சைஸு பெருசாகுதுன்னு சொல்லுவார். பாருங்க, அந்த அம்மா பேக்கை திறந்தாங்களாம். உள்ளேருந்து குப்பைக்கூடைய கிட்ட போய் அள்ளி இம்புட்டு மருந்து அள்ளி போட்டாங்களாம். அவர் சொன்னாராம், ஐயோ என்ன மருந்தெல்லாம் போடுற அப்படின்னாராம். ஆமாம் அப்படின்ட்டுருக்காங்க. போடாத, அப்புறம் ராத்திரியில் அழுவ, ராத்திரியில் என்னை எங்கேயாவது போய் வாங்கிட்டு வான்னு சொல்லுவேன். ஐயோ போடாதன்னாராம். பெசாமரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா எல்லாத்தையும் போட்டுட்டு வந்து படுத்துக்கிட்டாங்களாம். இவர் கேட்டார், எங்கே உன் காலை காட்டுனாராம். நல்ல போர்வையை கால் கடியில் மடித்து வச்சு போத்திக்கிட்டு திரும்பி அங்கிட்டு திரும்பி படுத்துக்கிட்டாங்களாம். காலையும் காட்ட மாட்டேன்றா, வாயத்திறந்தும் பேச மாட்டேன்றா, இது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தாராம். கொஞ்சம் நேரம் கழிச்சு கொரட்டை விட்டுச்சான் அந்த அம்மா. உடனே அவர் மெதுவாக போய் சின்ன லைட்டை போட்டுட்டு அப்படியே போர்வையை விரித்து பார்க்குறாராம், தூக்கி பார்க்குறாராம். ஒரு சிறு குழந்தையுடைய தோல் மாதிரி அந்த அம்மாவுடைய கால் மாறிவிட்டது. எத்தனையோ வருடங்கள் கஷ்டப்பட்டவங்க சிறு குழந்தையுடைய தோலை போல கர்த்தர் மாற்றிவிட்டார். உங்களுக்கும் அதுதான். பரிஸ்தாவிலே நிறைந்து இருக்க வேண்டும். அபிஷேகம் பொங்கி நமக்குள்ளே வழிய வேண்டும். எல்லா நேரமும் அது வராது. ஆனால் சில நேரங்களில் எக்ஸ்ட்ராடினரி பவர் நம்ம மேலே வரும். நமக்குள்ள அந்த அபிஷேகம் பொங்கும், நமக்கே தெரியும். அப்படி அபிஷேகத்திலே நிறைந்து இந்த சுகமாக்கும் வார்த்தையை பேசும்போது சுகம் உண்டாகும், கட்டாயம் உண்டாகும்.
அவரால் குணமாக்க முடியாத வியாதி என்று ஒரு வியாதியும் இல்லை. உங்களுக்கு என்ன வயசு இருந்தாலும் சரி, 60, 70, 80, 90, 100 என்ன வயசு இருந்தாலும் சரி, பிரின்சிபல் இதுதான். ஒரு நேரம் கதவை சாத்திட்டு ஒரு இடத்துல உட்காந்து நல்ல அபிஷேகத்தில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்தாவியின் அபிஷேகம் உங்களுக்குள்ள பொங்கட்டும். உங்களுக்கு தெரியும், அவர் உங்களுக்குள்ளே அந்த சுவாசத்தை ஊதுவார், அது புரியும். அந்த நேரத்தில் சுகத்துக்கான வார்த்தையை சொல்லி அந்த பிசாசை, வியாதியை துரத்தி நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுதோ அதுதான் உண்மை. கவனிங்க, சிங்கம் குட்டி போடுறப்ப சிங்கக்குட்டி யாரை போலையே நடக்கும்? சிங்கத்தை போலவே நடக்கும். புலிக்குட்டி யாரை போல நடக்கும்? புலியை போல நடக்கும். யானைக்குட்டி யாரை போல நடக்கும்? யானையை போலையே, அவங்க அப்பா அம்மா போலையே நடக்கும். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் யாரை போல நடக்க வேண்டும்? தேவனை போல நடக்க வேண்டும். தேவன் சொன்னார், வெளிச்சம் உண்டாக கடவது, வெளிச்சம் உண்டாயிற்று. சூரிய சந்திர நட்சத்திரங்கள் உண்டாக கடவது, சூரிய சந்திர நட்சத்திரங்கள் உண்டாகிவிட்டது. புல் பூண்டு மரங்கள் உண்டாக கடவது, எல்லாம் உண்டாகிவிட்டது. காட்டு மிருகம், நாட்டு மிருகம், ஊரும் பிராணி உண்டாக கடவது, எல்லாம் உண்டாகிவிட்டது. அவர் சொல்ல 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 எல்லாம் உண்டானது. இயேசுநாதர்கிட்ட வந்தாங்க, உன் விசுவாசத்தின்படி உனக்காக கடவது. அவருடைய விசுவாசத்தின்படி ஆகிவிட்டது. நீ உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ. எழுந்து படுக்கையை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போய்விட்டான். தண்ணீரை ஊற்றுங்கள், மொண்டு கொண்டு போய் குடுங்கள். அவர் சொன்னபடியே ஆயிற்று. சொல்லி 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 தேவன் எல்லாவற்றையும் செய்தார். சொல்லி 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 இயேசு எல்லாவற்றையும் செய்தார். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், சொல்லி 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 உங்கள் சுகத்தை பெற வேண்டும். உங்கள் தரித்திரத்தை மேற்கொள்ள வேண்டும். குடும்ப சண்டைகள், போராட்டங்களை மேற்கொள்ள வேண்டும், ஜெயிக்க வேண்டும். எப்ப? வார்த்தையை பேசும்போது, வசனத்தை சொல்லும்போது. ஆனால் முதல்ல நமக்கு கோபம்தான் வரும், எனக்கும் தான். ஆனால் அந்த கோபத்தைக்கெல்லாம் ஒரு கோபத்தால் ஒரு மயிரளவு லாபம் இல்லை. கோபத்தை எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு, ஆத்திரம் அவசரம் எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு, வார்த்தை, எல்லாரும் சொல்லலாம், தேவ வார்த்தை. இன்னொருக்கா சொல்லுங்க, அதை பேச வேண்டும். எப்படி சிங்கக்குட்டி சிங்கத்தை போல நடக்கிறதோ, தேவ பிள்ளையாகிய நீங்கள் தேவனை போல வார்த்தையை பேச வேண்டும். சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் வார்த்தைகளை பேச வேண்டும். சொல்லலாம், நான் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் வார்த்தையை பேசுவேன். கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பேசுவேன். தேவன் தாம் செய்ய விரும்புகிற எல்லா காரியங்களையும் தமது வாயை திறந்து பேசி பேசியே செய்து கொண்டார். அதை போல எனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நான் பேசி பேசியே, கர்த்தருடைய வார்த்தையை பேசி பேசியே என்னுடைய காரியங்களை நான் செய்து கொள்ளுவேன். எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு. இயேசு சொன்னார், அவருக்கு சித்தம் உண்டு, நான் சுத்தமாவேன். நான் எப்போதும் சுகத்தோடு இருப்பேன். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை எனக்குள்ளே பலவீனம் இருக்காது. அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன். என்னுடைய சுகவீனத்திற்கான எல்லா கிரயத்தையும் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே செலுத்தி முடித்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். மரணமும் ஜீவனும், ஆசீர்வாதமும் சாபமும், நன்மையும் தீமையும் என்னுடைய நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. என்னுடைய நாவை ஒழுங்காக உபயோகப்படுத்துவேன். ஜீவனை சொல்லுகிறேன்,
நன்மையை சொல்லுகிறேன், ஆசீர்வாதத்தை சொல்லுகிறேன். அதை நான் பெற்றுக்கொள்வேன். எனக்கு நன்மை மாத்திரம் உண்டு, சுகம் மாத்திரம் உண்டு, ஐஸ்வர்யம் மாத்திரம் உண்டு, பலன் மாத்திரம் உண்டு. எனக்கு தோல்வி இல்லை. என்னுடைய நாவை ஒரு நாளும் தவறாக நான் உபயோகப்படுத்த மாட்டேன். அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தியாவான் என்று நீதிமொழிகள் 18:20 சொல்கிறது. நான் எனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் என் வாயின் பலனால், என் வார்த்தையின் பலனால் பெற்றுக்கொள்வேன். கர்த்தர் என்னை அவரை போல ஆசீர்வாதத்திலே வாழ வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். எனவே கர்த்தரை போல ஆசீர்வாதத்திலே நான் வாழ்வேன். நான் ஜீவனை தெரிந்து கொள்ளுகிறேன், நான் சுகத்தை தெரிந்து கொள்ளுகிறேன், நான் பலத்தை தெரிந்து கொள்ளுகிறேன். நான் நன்றாக இருப்பேன். என்னுடைய வீடு கர்த்தர் வாசம் பண்ணும் வீடு. என்னுடைய வீட்டின் தலைவர் என்னுடைய அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் என் வீட்டிலே வாசம் பண்ணுவார். மனிதரால் கூடாதது தேவனால் கூடும். அவருடைய வார்த்தை ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாது. நான் அனுப்பும் காரியத்தை, நான் விரும்பும் காரியத்தை, நான் அனுப்பும் வார்த்தை செய்து முடிக்கும். நான் விரும்பும் காரியத்தை நான் அனுப்புகிற, பேசி அனுப்புகிற தேவனுடைய வசனம் செய்து முடிக்கும். அது ஒரு நாளும் வெறுமையாக திரும்பாது. நான் சுகமாக வாழ, செழிப்பாக வாழ, சமாதானமாக வாழ தீர்மானிக்கிறேன். பக்கத்தில் இருக்கவங்க தொட்டு சொல்லுங்க பார்க்கலாம். நான் செழிப்பாக வாழ, சுகமாக வாழ, சமாதானமாக வாழ, ஆசீர்வாதமாக வாழ தீர்மானித்திருக்கிறேன். நீங்களும் தீர்மானித்திருக்கிறீர்கள் என்று நான் அறிவேன். நாம் யாவரும் அப்படியே வாழலாம். ஹல்லேலூயா. God bless you.